ஒரு செயலை நீங்கள் செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அது குறைவாக இருந்தாலும் சரி. அதிகமான ஒரு செயலை செய்து அதற்கு தொடர்ச்சி இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள் என்பதுதான் அதனுடைய தீர்வு. குர்ஆனை ஒரு நாள் ஒரு பக்கம் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு பக்கத்தை தினமும் குறைந்தபட்சமாவது ஓதி விடுங்கள். ஒரு ஏழைக்கு ஒரு நாள் 10 ரூபாய் கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த 10 ரூபாயை தினமும் கொடுத்து விடுங்கள். ஒரு நாளைக்கு 2 ரக்அத் நஃபிலான தொழுகையை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அதை செய்து விடுங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து கேட்டார்கள், பிலால், சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன், என்ன அமலை செய்கிறாய்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உது செய்தால் 2 ரக்அத் தொழுது கொள்வேன். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய அந்த செயல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்று தந்தது. சுப்ஹானல்லாஹ். இது போன்று நம்முடைய வாழ்வில் எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கலாம். அந்த செயல்பாடுகளில் நாம் தொடர்ச்சியாக ஒன்றை செய்தால் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நேசிக்கிறான். இன்று எப்படி நம்முடைய வாழ்வாகிவிட்டது தெரியுமா? ரமதான் வந்தால்தான் செயல்பாடுகளையே துவங்குவோம். தொழுகையா? ரமதான் வந்தால்தான். குர்ஆன் ஓதுதலா? ரமதான் வந்தால்தான். அல்லாஹ்வை திக்ர் செய்தலா? ரமதான் வந்தால்தான். இரவு வணக்கமா? ரமதான் வந்தால்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை ரமதானிலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் கடைபிடித்திருக்கிறார்கள். ஒருவேளை இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 11 ரக்அத்துகளை தொழுவதை தவறவிட்டால் காலையில் தொழுவார்கள். ஒரு நாள் தவறவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் விட்டதில்லை. ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுடைய ஓதுதலை விட்டதில்லை. ஆனால் ரமதான் வந்தால்தான் இன்று நம்மில் பலர் செயல்களையே செய்கிறோம். சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வும் அப்படி அல்ல. அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள், ரமதானில் அதிகப்படுத்துவார்கள். ஏன்? அவர்களுக்கு ரமதானிலும் அதே ரப்பு தான், அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ரமதான் அல்லாத மாதங்களிலும் அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இன்று நமக்கு ரமதானில் ஒரு ரப், ரமதான் முடிந்ததற்கு பிறகு யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ என்ற கேள்வி வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார்.